எல்லாமே பைபிள்ல வர்ஷிப் பண்ணிருக்காங்க. அதுல ரொம்ப ஆண்டவர் அதை அழகா படிச்சீங்கன்னா ஆவி ஆத்துமால இருந்து பண்றதை தேவன் விரும்புறார். ஏன் வர்ஷிப் பண்ணணும்? ஏன் இவங்க ஆவியிலையும் ஆத்துமாவிலையும் பண்றாங்க? God is a spirit. ஜான் காஸ்பல் 4:24 இருக்குது, அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள. அவர் எப்படி சொல்றாரு? ஏன் அப்படி சொல்றாரு? நான் ஆவியா தான் இருக்கிறேன், என்னை தொழுது கொள்ளனா நீ ஆவியிலேருந்து தான் தொழுது கொள்ள முடியுங்கிறார். அவருக்கு இந்த எக்ஸ்டர்னலா இட்ஸ் நாட் அகென்ஸ்ட் ஆஃப் மணி ரிச்னஸ். எல்லாத்த விட அவருக்கு தேவை அந்த ஸ்பிரிட் தான் தேவை. ஸ்பிரிட் ஓப்பனா இருக்குதான்றதான் பார்ப்பார். ஏன் தெரியுமா? இந்த துதி பண்ணும் பொழுது, வர்ஷிப் பண்ணும் பொழுது, பிரைசிங் அண்ட் வர்ஷிப் பண்ணும் பொழுது நல்லா கவனிக்கணும், உங்களுடைய ஆவி ஆத்துமால இருந்து நீங்க பண்ண கத்துக்கணும். ஸோ பேருக்கு வாயை திறக்கிறது, ஐயோ அந்த அடுப்பை மூடலன்ட்டு அங்க வச்சுட்டு ஓடுறது, அப்புறம் துணி காஞ்சிருக்கான்ட்டு ஒரு பாட்டை பாடுறது, அப்புறம் துணி காய போடுறது எடுக்கிறது, அப்புறம் இன்னைக்கு என்னென்ன செய்யணும்னு நினைச்சோமே இதை எடுத்து வைக்கிறது. இது வர்ஷிப் கண்டினியூட்டி ஆகாது. அதனால உங்களுக்கு ரொம்ப அன்பா கேட்டுக்கிறேன், இந்த ஸ்பிரிட்ல நீங்க துதிக்கணும். அந்த ஆவியும் ஆத்துமாவும் பண்ணும்போது கர்த்தர் களி கூறுதல் உண்டாகும். இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது என்ன தெரியுமா, நீங்க தேவனோட கனெக்ட் ஆயிடுவீங்க.